நிகழ்வின் தொடர்ச்சியாக இரு நிலைகளில் நிகழ்த்தப்படும். ஒன்று, மாணவர்களுக்கான தனித்திறமை வெளிப்படும் நிலையில் மாணவர்களுக்கான போட்டிகள் நிகழ்த்தப்படும். அதற்கு அடுத்து மாணவர்கள் வெவ்வேறு துறை சார்ந்த அறிவுகளை பெறுவதற்கான பிற துறையில் இருந்து அறிஞர்களை அழைத்து பேச வைப்பது என்று இரு நிலைகளில் இந்த ஆய்வரங்கம் முன்னெடுக்கப்படும். அந்த நிலையில் இந்த முத்தேவேல் ஆய்வரங்கத்தினுடைய முதல் சொற்பொழிவாக நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அரசு அறிவியல் துறையினுடைய பேராசிரியர் அவர்கள் இன்னைக்கு நம்மிடையே சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக நம்முடைய தமிழியல் துறையினுடைய பேராசிரியர் ஐயா அன்பரசு அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஒரு வரவேற்புரை கேட்டிருப்பீங்க, நீங்களாம் வரலன்னு நினைக்கிறேன். ஆய்வு மாணவர்களும் இருப்பாங்க. அது மாதிரி என்னால் பேச முடியாது. ஒருத்தரையும் விடாமல் வரவேற்புறதுல எங்கள் தலைவர் மாதிரி அவருக்கு நிகர் அவர் தான். அவ்வளோ நினைவாற்றலோட யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது ஒரு சிறந்த தலைமை பண்புக்குரிய இலக்கணம். அது மாதிரி எல்லோரையும் வரவேற்று தன்னுடைய தலைமை பண்புக்குரிய இயல்போடு நடந்து கொண்ட எங்கள் துறையின் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி தரக்கூட அவர்களை முத்தையா ஆய்வரங்கத்தின் சார்பாக வருவது என்று வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சிறப்பு சொற்பொழிவாளர் அவர் அவர் பெயர்லேயே சக்தி இருக்கிறது. சக்தினா பவர் இல்லையா? அது வேல்னா இன்னொரு பேர் இருக்குது, ஆள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதனால் ஒரு சக்தி வேல், நம்ம வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு நம்ம போர்க்களெல்லாம் போகிற போது தமிழர்கள் சொல்லுகிற அந்த முழக்கம்தான் அது தன்னுடைய பெயரிலே வைத்திருப்பவர். அரசியல் அறிவியல் துறையின் பேராசிரியர், தேர்வுத்துறையில் பணியாற்றியவர், மிகச்சிறந்த பேச்சாளர். நான் அவரோட ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கிறேன். அப்போ தான் அவர் பேசுறதை பார்த்தேன். மிக இயல்பாகவும் நகைச்சுவையோடும் ஆழ்மான கருத்துக்களையும் முன்வைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். நேர மேலாண்மை குறித்து உங்களிடத்தில் உரை நிகழ்த்திருக்கிறார். அதனால் ரொம்ப நேரம் நான் எடுத்துட்டு அவர் கோபம் வந்துடுவார். அவரை வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை ஆக்கப்பூர்வமானதாக மாணவர்களுக்கு பயன்தரும் வகையில் அதை திட்டமிட்டு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தோழர் கல்பனா அவர்களையும் வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆய்வு மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், அனைத்து மாணவியர்களையும் வருக என்று வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தலைவர் அவர்களை இந்த பயனாடை அணிவித்து இந்த புத்தகத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி. ஓரிரு வார்த்தைகள் நம்மளுடைய தமிழ் துறை தலைவர் அவர்கள். அவையோர் அனைவருக்கும் காலை வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் துறையின் சார்பாக அரசர் முத்தேவேல் ஆய்வரங்கம் என்ற ஒரு அரங்கம் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டுக்கான முத்தையா ஆய்வரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்துறையுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சே கல்பனா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி வருகிறார்கள். இவ்வாண்டுக்கான அரசர் முத்திய ஆய்வரங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஆகிய கல்பனா அவர்கள் எச்ஐலை கொடுத்தாலும் அதை திறம்பட செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள். அதனால் இந்த ஆண்டு அவங்க இதை வேண்டான்னு தான் சொன்னாங்க. எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னாங்க. நான் தான் இல்லை, நீங்கள் தான் செஞ்சு ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தணும். காரணம் என்ன இருந்துச்சுன்னா, இதனால் இவன் செய்வான் என்றார் என்று அதனை அவன் கண் விடல் என்று சொல்லுவார்கள். அதுபோல் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவங்களாம் இந்த பணியை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. இன்றைக்கு இந்த பணியை செய்திருக்கிறாங்க. சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை செய்யணும்.
நமக்கு திருக்குறள் மாநாடு இருந்ததுனால ஒத்திவைக்கப்பட்டு இன்றைய காலை நடைபெறுகிறது. எனவே அவர்களையும் வரவேற்புரை ஆற்றிய அருமை சகோதரர் முனைவர் உதய பேராசிரியர் அன்பரசன் ஐயா அவர்களையும், அன்பரசன் ஐயா பார்த்தீங்கன்னா அவர் கல்வித்துறைக்கு வந்துடக்கூடாது, அரசியல் துறைக்கு போயிருக்கணும். ஏதோ அவர் நேரம் போதாதால இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு. அரசியலுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனிதர். அப்போ ஆசிரியருக்கு நல்ல மனிதர் இல்லையா சார்னு கேட்கலாம். ஆசிரியருக்கு ஏற்ற தகுதி இருக்குது, இருந்தாலும் அதை விட செம்மையாக செய்யக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். பல செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ்க்கை நடத்தக்கூடியவர். உலக அளவில் உள்ள செய்திகளை உள்வாங்கி அதற்கான பதிலை தரக்கூடியவர். இணையதளத்திலே துணிந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர். இப்போ நீங்களாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது போட்டிங்கன்னா நான் வந்து எஸ்ன்னு போட மாட்டேன், நோன்னு போட மாட்டேன். பார்ப்பேன், பிடிச்சிருந்தா அப்படியே விட்டுருவேன், இல்லைன்னா டிலீட் பண்ணி விட்டுருவேன். இதுதான் ஏன் பழக்கம். ஆனால் அவருக்குன்னா அவருடைய கருத்துலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வல்லமையான கருத்துக்கள் இணையதளத்தில் பயிற்சிட்டே இருப்பார். அதுக்கான ஒரு கெத்து வேணும். அந்த கெத்து நம்முடைய அன்பரசாட்ட இருக்குது. அதனால் அவர்கள் வரவேற்புரை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற முனைவர் பி சக்திவேல் பேராசிரியர் ஐயா அவர்கள் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அரசியல் அறிவியல் துறையுடைய முன்னாள் துறைத் தலைவராக இருந்து பணி செய்த காலங்களில் நானும் பணி செய்திருக்கிறேன். ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு ஆசிரியர். நேர்த்தியான ஆசிரியர் சொன்னால் அதை நான் சொல்லுவதாக இருந்தால் சில குற்றமாயிடும் பயமாக இருக்குது. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு பேராசிரியர் பிறந்தகை. அந்த துறையில் வந்து திறம்பட பணியாற்றினோம். 3 ஆண்டுகள் துறைத்தலைவராக இருந்து திறம்பட பணியாற்றினவர்கள். பொதுவாகவே எல்லா துறையிலும் அரசியல் கனமாக இருக்கும். அதுவும் அரசியல் அறிவியல் துறையில் அரசியல் தான், தொழிலே அரசியல் தான். இப்போ நம்ம தொழிலே ஏற்கப்பட்ட அரசியல் இருக்குது, அது ஒரு பிரச்சனை. அதை சமாளிக்கிறதே நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஆனால் அவர் அரசியல் அறிவியல் துறையில் பேராசிரியர் இருக்கு. அப்போ அந்த எல்லா பேராசிரியருமே நல்ல அரசியல் கற்றவர்கள், பேசக்கூடியவர்கள். அதுபோல் அந்த துறையில் சிறப்பாக பணியாற்றி தன் பெயரை நிலைநிறுத்தியவர்கள். அதன் பிறகு தேர்வுத்துறையில் துணை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணியாற்றியவர்கள். அதுலேயும் 3 ஆண்டுகள் நல்ல திறம்பட பணியாற்றியவர்கள். பல்வேறு பல்கலைக்கழக பொறுப்புகளில் வந்து தலைமையேற்று அதுக்கு பொறுப்பேற்று அதிகம் வழிநடத்தியவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் காலத்தில் மாலை நேரத்தில் 4 மணிக்கு வகுப்பு முடிஞ்ச பிறகு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் கொடுத்த ஒரு மாமனிதர். மாணவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வாங்க பேப்பர் திருத்த வாங்க அப்படின்பாங்க. எத்தனை நாள் கேட்பேன், 3 நாள் அப்படின்பாங்க. 3 நாளா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதாவது போய் சொல்லுவேன். மைக்கில் சொல்லக்கூடாது, இருந்தால் சொல்லுவேன், இல்லைங்க உடம்பு சொல்லல நான் வரலைங்க அப்படின்றது. டிஎன்பிஎஸ்சியில் அதிகமான வினாத்தாளுக்களுக்கான விடைகளை தயாரித்தவரும் அதை திருத்தம் செய்த பெருமைக்குரிய பெருமானார் யாருன்னு சொன்னால் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, 4th குரூப்பெல்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த ஒரு பேராசிரியர் பிறந்தகை. தமிழும் ஆங்கிலமும் தெளிவாக தெரிந்தவர், அறிந்தவர். அந்த பெருமகனார் நம்ம துறைக்கு வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. அவர்கள் இன்றைக்கு திருக்குறள் நேர மேலாண்மை, உண்மையிலேயே இந்த டைம் கீப்பப் பண்ணுறதுல இவரை போல் ஒரு கெட்டிக்காரர் கிடையாது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தனியார் பஸ் பார்த்திங்கன்னா டைம் கீப்பப் நல்லா பண்ணுவோம். அதாவது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பின்னாடி வண்டி எடுத்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வந்து சேர்த்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருவோம். அதான் நம்ம ஊருக்கு ஸ்பெஷல். நம்ம கடலூர் மாவட்டத்துடைய ஸ்பெஷலான்னு கேட்டால், தனியார் பஸ்ஸில் போனோம்னா எல்ஐசியில் பணம் கட்டி வச்சுக்கணும். தனியார் பஸ்ஸில் பயணிச்சு அது போல் இந்த நேர மேலாண்மை அவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக கடைபிடிப்பார்கள். அதுபோல் நம்முடைய பேராசிரியர்களும் நேர மேலாண்மையை ரொம்ப அருமையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். காலத்தில் பயிர் செய்து சொல்லக்கூடிய அந்த பண்பு கொண்டவர்கள். அந்த பெருமானார் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்கள்கிட்ட உரையாற்றல் இருக்கிறாங்க. திருக்குறள் நேர மேலாண்மை இடத்துல உரையாற்ற இருக்கிறாங்க. அது பிறகு பிபிடி கிளாஸ் உங்களுக்கு செய்ய இருக்கிறாங்க. பின்னையும் உங்களிடம் கலந்துரையாடல் இருக்கிறாங்க. உங்களோட ஐயங்களை, கேள்விகளை நீங்கள் வினாக்களை கொடுத்து அவருடைய விழுந்து விடையை நீங்கள் பெறலாம். அதனால் அவர்கள் ஆரம்பித்த பிறகு ஒரு 10 நிமிடம் எடுத்து நான் வினாத்தாள் திருத்ததற்காக செல்லுகிறேன். ஐயாவிடம் சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார், அண்ணன் நீங்கள் இருந்தீங்கன்னா பப்பான்னு பேசுவேன், சரி போட்டு வராது, அதனால் நீங்கள் தயவுசெய்து போயிடுங்க, நான் பசங்களை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு.
சில பேர் வச்சுக்கிட்டு சில பேர் பேசுகிறது சிரமமான காரியம். அதுபோல தான் அவர்கள் நான் அவரோட அறிவாளின்னு சொல்ல வரல. ஏதோ நினைப்பார், என்னடா நான் சக்திவேல்னா ஒரு பெரிய பிம்பமாக வச்சுருக்கிறேன், அந்த பிம்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நானும் அந்த பிம்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இடத்துல இருப்பது அவ்வளோ சாலை சிறந்ததாக இருக்காது என்று கருதி அனைத்து மாணவர்களும் அவருடைய சொற்பொழிவை குறிப்பு எடுக்கணும். முக்கியமாக எல்லாரும் மீட்டிங் வரீங்க, பை பேனா புக்கு எல்லாம் வகுப்பில் வச்சுட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு இப்படி வரீங்க. இந்த மீட்டிங் நடந்தது நோக்கம்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு தெரியாத புதிய செய்திகளை சொல்லும்போது அது குறிப்பிடுவதற்கான தான் இந்த கூட்டம்லாம் நடத்தப்படுது. அதனால் குறிப்பெடுத்து வச்சுங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் என்ற செய்தியை சொல்லி அருமையான இந்த காலை பகுதியில் வந்திருக்கிற பேராசிரியர் பெருந்தகை தமிழ்துறை சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வரவேற்று எங்கள் பேராசிரியர் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி. பேராசிரியர் முனைவர் பி. சக்திவேல் அவர்களை அவர்களுடைய அறிவின் செயல்பாடுகள் வழியாகத்தான் நான் அவர்களை அறிவேன், வேறு எந்த செயல்பாடுகளின் வழியாக அல்ல. அவர்களுடைய கடந்த ஒரு 16-17 ஆண்டுகளுக்கு முன் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஒரு புத்தக கண்காட்சியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் புலத்தில் நிகழ்ந்த ஒரு புத்தக கண்காட்சியில் அவர்களை சந்தித்ததாக எனக்கு நினைவு. அவர்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கினார்கள். எனக்கு எப்பொழுதும் புத்தகங்கள் வாங்குபவர்கள் மீது எப்பொழுதும் ஒரு அலாதியான விருப்பமும் அவர்களை நோக்கி என்னுடைய கவனம் திரும்ப தொடங்கும். அப்பொழுதிலிருந்து அவர்களோடு எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கின்றது. அதுபோல தொடர்ச்சியாக மாணவர்களுடைய நலன் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள், மாணவர்களுக்கு எந்தெந்த தேர்வுகளில் எப்படியெல்லாம் பயிற்சி பெற வேண்டும் என தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் அவர்கள். நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பல்ஊடகத்துறையில் தொடர்ச்சியாக அதிக ஒளிப்பதிவு செய்தவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். தான் மட்டும் பேசாமல் தன்னுடைய மாணவர்களோடு கலந்து உரையாடுவதில் மிக பெரும் விருப்பம் கொண்டவர்கள் அவர்கள். ஒரு நல்ல ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அலாதியான பிரியம் கொண்டவர்கள் அவர்கள் இன்று நம்மோடு கலந்து உரையாட வந்திருப்பதும் நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. நம் துறை தலைவர் அவர்கள் கூறியது போல அவர்கள் பேசுவதை கவனமாக நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு அவர்களுடைய உரையை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இத்துறையினுடைய பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, சகோதரர் அன்பரசன் அவர்களே, சகோதரி முனைவர் கல்பனா அவர்களே, ஆராய்ச்சி மாணவர்களே, மாணவ நண்பர்களே, என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெத்தியில் பட்டையை போட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள்லாம் சொல்லிட்டு வரது சொல்லாமல்லாம் பக்குன்னு வரக்கூடாது. பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு அச்சம், என்னடா அது இன்னைக்கு, ஆமாம் எங்கேயோ தப்பிச்சு எங்கேயோ போக வேண்டியவர் இங்கே உள்ள வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் இருந்தாலும் மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்திப்பதில். இப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த துறையில் ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியரை அழைத்து சிறப்பு செய்த துறைக்கும் என்னுடைய சகோதரி கல்பனா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான அறமான காலை வணக்கங்கள். என்னை பற்றி அறிமுகம் செய்யும் போது என்னுடைய அண்ணன் தான் கூப்பிடுவார், பேராசிரியர் சொல்ல மாட்டேன். என்னுடைய மூத்த சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் சொன்னார், இந்த IAS IPS இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கிளாஸ் அவர் எடுப்பார், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனில் 4 மணிக்கு மேலே அப்படின்னு. மாணவர்களுக்கு ஒரு சின்ன செய்தி, என்னுடைய சொற்பொழிவுகள் தமிழில் நம்மளுடைய மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய இலவச IAS IPS பயிற்சி நிறுவனத்தினுடைய யூடியூப்ல என்னுடைய சொற்பொழிவுகள் ஒரு 65 அல்லது 67 சொற்பொழிவுகள் என்டையரா நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசு மற்றும் நிர்வாகம், பொது நிர்வாகம், நடப்பு நிகழ்வுகள் என்ற பல தலைப்புகளில் ஒரு சேவையாக கட்டணம் எதுவும் வசூலிக்காமல் சேவையாக செய்து இன்றைக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் யாராவது
இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4வது போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, 3வது 2வது அல்லது குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு யாராவது படிக்கக்கூடியவர்கள், தயாராகக்கூடியவர்கள், நீங்கள் தேவைப்பட்டதென்றால் நீங்கள் யூடியூப்ல போயிட்டு டாக்டர் பி சக்திவேல் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு இங்கிலீஷில் டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அனைத்து வீடியோவும் அதில் நீங்கள் பார்க்கலாம், பதிவிறக்கம் செய்யலாம், படித்து பயன்பெறலாம் என்கின்ற ஒரு சின்ன ஒரு செய்தியோடு இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் நிற்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் என்னுடைய குணநலன்கள், நான் இந்த பல்கலைக்கழகத்தில் பின்பற்றக்கூடிய தனி மனித உறவுகள் மிக மிக அவசியம். நான் பயிலக்கூடியது, நான் பணிபுரியக்கூடிய துறையானது அரசறிவியல் துறை. ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களும் என்னுடைய நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள். இப்போ எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட கூட ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல மாணவன் கிட்ட பழகிறான் அப்படின்னா அந்த மாணவனுடைய உறவானது இறுதி வரை, அவன் படித்து முடித்து விட்டு செல்லுகின்ற வரை தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நான். அந்த வகையில் காலம் தவறாத, நேரம் தவறாத ஆசிரியர். 26 ஆண்டுகள் ஒரு நாள் கூட வகுப்பிற்கு நான் காலம் தவறி அல்லது காலம் தாமதமாக சென்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு 12 மணிக்கு முடிக்க வேண்டிய வகுப்பானது 12:15, 12:30 மணிக்கு உங்களை பசியோட உட்கார வச்சு மாணவர்களுடைய சாபத்தையும் சபிச்சியும் வாங்கிட்டு அந்த மாதிரி கிளாஸை நான் என்னைக்கு எடுத்தது கிடையாது. அதே மாதிரி கரெக்டாக சொல்லிடுறேன், இன்னைக்கு எனக்கு 12 மணிக்கு எனக்கு அடுத்த வகுப்பு இருக்கு. அந்த 12 மணிக்குள்ள என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் வந்துள்ளேன். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசிகள், உங்களுடைய செல்போன் ஏதாவது இருந்தால் தயவு செய்து அதை அணைத்து விட்டு உங்களுடைய பையில் அல்லது உங்களுடைய பாக்கெட்ல வந்து வச்சுட்டு கொஞ்சம் நான் பேசுவது கொஞ்சம் கவனி. மாணவர்களே, இந்த நேர மேலாண்மை அப்படின்றத பத்தி பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய ஆசிரியர் மற்றும் என்னுடைய மாணவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய வெற்றியினுடைய மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்னவென்றால் நேர மேலாண்மை. நீங்க காலம் தவறி செய்யக்கூடிய காரியம் நிச்சயமாக பலன்கள் கொடுக்காது. பதறிய காரியம் சிதறிவிடும் சொல்வாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான மாணவர்கள் நேரமாக அல்லது குறித்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதவருடைய விளைவு என்னவென்றால் இறுதி நேரத்தில் அவசர கதியில் செய்யக்கூடிய நிலை நாம் இன்று பார்க்கின்றோம். நண்பர்கள், இந்த நேர மேலாண்மை என்பது நான் கையில மாத்திக்கலாமா? நான் பார்த்துக்கிறேன். இந்த நேர மேலாண்மை என்பது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை நேர்த்தியாக நினைத்த நேரத்தில் நினைத்த காலத்துக்குள் செய்து முடிப்பதுதான் நம்மளுடைய நேர மேலாண்மை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கின்றது என்றால், அல்லது உங்களுக்கு ஒரு பணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அந்த பணியை குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் செய்வது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை. இது ஒரு ஆகச்சிறந்த கலை. இது நேர மேலாண்மை. இது எல்லாருக்கும் இந்த கலை கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் எல்லாருக்கும் இந்த கலை இல்லை அப்படின்னா, நீங்க இந்த நேர மேலாண்மை பற்றி பேசுவதற்கு முன்பு என்ன நம்மளுடைய சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? ஏன் இந்த தலைப்பை எடுத்து தெரியுங்களா மேடம்? இன்னைக்கு அவசியம் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய ஆண் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கலை என்னவென்றால் நேர மேலாண்மை. ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு தெரியவில்லை. இப்போ நம்மளுடைய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை விவேகானந்தர் சொல்வார், நம்ம ஓடுவது பார் கடிகாரம் முள் அல்ல உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்வார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். பயனுள்ளதாக இருக்கின்றது என்றால் கிடையவில்லை. வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் நேரம் வீணாகின்றது. அல்லது உணவு இடைவெளியில் நாங்களாம் எப்படி திரும்ப படித்தோம் தெரியுங்களா? உங்கள் துறைக்கு பக்கத்தில் தான் எங்களோட துறை இருந்தது. இப்போதான் நீங்கள் வேற வழியில் காலத்தினோட கட்டாயம் நாங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டுறாங்க. உண்மையாக நாங்கள் சொல்லுவது அனைத்துமே உண்மையான செய்திகள் என்னவென்றால், ஈவன் உணவு இடைவேளை இருக்கு பாருங்க, 1 to 2 பார்த்தீங்கன்னா மேடம் 1 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ள நாங்கள் படித்து முடிச்சுட்டு அரை மணி நேரம் வீணாக்காமல் மத்திய நூலகத்துக்கு சென்று மைய நூலகத்துக்கு சென்று செய்தித்தாள் படித்து விட்டு அடுத்த 1:58க்குள்ள நாங்கள் அடுத்த கிளாஸுக்கு ஓடிவோம். இதெல்லாம் நாங்கள் படித்தது, இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்தது. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வரும் பொழுது என்னுடைய அப்பா சொன்ன வார்த்தை நம்ம என்னோட மனதில் இருக்கின்றது. பெற்றோர்கள் சொன்ன வார்த்தை, தம்பி நான் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பு நீ அரசாங்க தொழில், அரசாங்க உத்தியோகத்திற்கு நீ சென்றாக வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய கடமை, உன்னுடைய 2 அக்கா 1 தங்கை இருக்கின்றார்கள், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியதுடைய பொறுப்பு. இது அப்படியே ஆள் மனசுல பதிந்தனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு நாள் 1 மணி நேரம் கூட நேரத்தை வீணாக்குவது கிடையாது. எப்பொழுது பேசினாலும் எதிர்காலத்தை பற்றி பேசுவோம், எப்பொழுது கலந்துரையாடினாலும் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி கலந்துரையாடுவோம். இதுதான் அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கூட படித்த மாணவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்களாம் சின்ன பிள்ளைகள். நாங்கள் படிக்கும் போது இந்த துறையினுடைய வாசலில் எத்தனை நாட்கள் உட்கார்ந்து நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அப்ப
அப்பா அன்பரசன் சார் ஞாபகத்தில் மேடத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 3 அல்லது 4 தூண் வச்சிருப்பாங்க, தடைகள் ஏற்படுத்தினாங்க. அந்த தடைகள்ல உட்கார்ந்து படிச்சிருக்கணும். போட்டோவே என்கிட்ட இருக்கு. உங்க தமிழ் துறை வெளியே போனீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்பீட் பிரேக் இருக்கு பாருங்க, வேகத்தடை இருக்கு. அந்த வேகத்தடை இருக்க இடத்துல 1, 2, 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் நட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் கார் இது வண்டி வரக்கூடாது. அதில் உட்காந்துட்டுலாம் படிச்சிருக்கோம் நாங்கள். ஏன் சொல்ல விட்டுறா, நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடிகார முள் கிடையாது, உங்களோட வாழ்க்கை. நேற்று என்பது நிச்சயமாக வாழ்க்கையில் வரவே வராது. நாளை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை கிடையாது. இன்றுதான் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி என்று நான் சொல்ல வேண்டிய மதரசன் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக மாணவர்களே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடந்ததை பற்றி தயவு செய்து பேச வேண்டாம். கடந்தது கடந்த காலத்தை பற்றி நினைக்க வேண்டாம். நான் தமிழ் துறைக்கு வென்றேன், 2வது ஆண்டு படிக்கின்றேன், 3வது ஆண்டு படிக்கின்றேன், நான் என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டேன், தயவு செய்து புலம்ப வேண்டாம். முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும். இன்னும் நடக்க போகின்றது நல்லதாக நடக்கட்டும். நடக்க போவது நல்லதாக இருப்பதும் இல்லாததும் உங்களோட கையில். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது ஆலோசனைக்காக சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எங்க துறையில மட்டும் கிடையாது, இந்த பல்கலைக்கழகத்தில் எந்த பேராசிரியர் கிட்ட நீங்க நான் சவால் விடுறேன், கேட்டு பாருங்க. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நேரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நேரத்தில் மேடத்துக்கு போடுவோம். காலையில் 9:53 மேடத்துக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க, மேடம் இன்னைக்கு பொதுக்கூட்டம் இருக்கா, மீட்டிங் இருக்கா, கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸுக்கு நான் ஓடிட்டேன். இதெல்லாம் என்னுடைய பழக்கத்தில் வந்த ஒரு குணநலம் என்னவென்றால் நேர மேலாண்மை. நீங்க மதர் தெரசா ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, நாளை இன்னும் வரல தம்பி, நாளை வரவில்லை. இன்னைக்கு உங்ககிட்ட கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய, இயற்கை கொடுத்திருக்கக்கூடியது என்னவென்றால் இந்த தருணம் தான் நிதர்சனமான உண்மை. இதை வைத்துக் கொண்டு நாம் செயல்படுவோம். நான் சிம்பிளான ஒரு அட்வைஸ் பண்றேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் 2 ஆண்டுகள் வீணாக போய்விட்டதா கவலைப்படாதீர்கள், 3 ஆண்டுகள் கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்தை பத்தி உட்கார்ந்துட்டு கனவுல இருக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த இந்த இயற்கை கொடுத்த நாள், இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். இப்படி நீங்க சரியாக பயன்படுத்தக்கூடிய கலையை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் வானம் வசப்படும், வாய்ப்புகள் வசப்படும். உங்களுடைய எதிர்காலம் என்பது உங்களோட கையில். யாரிடம் சேர்ந்து நாம் யாசகம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. சுயமரியாதை விட்டு யாரிடம் போய் நாம் சேர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வெங்கடேசன் சார் சொன்னார் அறிமுகப்படுத்தும் போது, நான் இன்னைக்கு சொல்லுகின்றேன், நானாக தேடி எந்த ஒரு பதவிக்கும் போனது கிடையாது. நானாக தேடி அரசாங்கத்தில் போய் நான் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸில் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் கேட்டதே கிடையாது. உங்களை எல்லாத்துக்கும் தெரிய ஏரியன்பு ஐஏஎஸ் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக வந்து ஒரு அழைப்பு கொடுத்து, அந்த அழைப்பின் அடிப்படையில் நான் சென்னை போய் இந்த மாதிரி நீங்கள் அரசியல் அறிவியல் பாடமும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சம்பந்தமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வகுப்புகள் எடுத்து நீங்கள் ஆன்லைனில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. உடனே ஒத்துக்கிட்டேன். ஏனென்றால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 20 ஆண்டுகள், அப்பொழுது 20 ஆண்டுகள் நான் பணிபுரிந்தேன். இன்று 26 ஆண்டுகள். இந்த ஒரு அனுபவம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒரு தனியார் கல்லூரியில் கிடைக்காது, தனியார் பல்கலைக்கழகத்தில் கிடைக்காது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த காரியத்தை எடுத்துக்கொண்டு மிக கடினமான காலகட்டம். நீங்க நேராக பேசுறது ரொம்ப ஈஸி, நீங்க ரெக்கார்டிங் ரூம்ல உட்கார்ந்து பேசுறது அவ்வளவு சிரமம். உண்மையா இல்லைங்களா? இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் பாஸ், தவறுகள் சரிப்படுத்திக்கலாம், தவறுகள் மன்னிக்கப்படும் பொதுக்கூட்டத்தில். ஆனால் ஒரு ஆன்லைன் கிளாஸ்லயோ அல்லது ஒரு ஸ்டுடியோ உட்கார்ந்து ஓவரால் லைட்டுன்னு போட்ட முதல் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வெளியே வரல. ஏன்னா அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு லைட்டு, ரெக்கார்டிங்கு. முன்னாடி இருந்தவனுக்கு தமிழ் தெரியாது, ஆனா அவனுக்கு தமிழ் தெரியும் நினைச்சுட்டு நான் பயந்துகிட்டு அந்த பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்னப்பா சரியா பேசுறேனா அப்படின்னா கேசா அப்படின்னா, ஆஹா பரவாயில்ல, அவனுக்கு தமிழ் தெரியல, இது முதல்ல தெரிஞ்சிருந்தா என்ன நல்லா பேசியிருந்திருக்கலாம். ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் என்னோட ரெக்கார்டிங் 3 முறை தான் தம்பி டேக் வாங்க, 3 டேக் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் மீட்டிங். நான் ரொம்ப வருத்தமா சொன்னேன் அன்பரசன் சார், அந்த இவர்கிட்ட ரெக்கார்டிங் அந்த ஸ்டுடியோவுக்கு மேனேஜருக்கு, தம்பி மன்னிக்கணும் 3 முறை டேக் வாங்கிட்டேன்னு. அவர் கிட்ட காதல் வந்து, சார் நேற்று கிறிஸ்தவ கல்லூரிகளுக்கு ஒரு பேராசிரியர் வந்தார் சார், 17 முறை டேக் வாங்கினாரு, நீங்க 3 டேக்கு தான், நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு. காலர் தூக்கிட்டு வந்தார். இது யாரு பொறுப்பு? நான் மட்டும் கிடையாது, என்னோட பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பு. இதோட உங்களுக்கு அனுபவம் எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அனுபவம், இந்த அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விடந்தாங்க. அது அடுத்ததாக இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்றால், நீங்கள் வாழ்க்கையை நேசிக்கின்றீர்களா? தயவு செய்து நேரத்தை வீணாக்குது. If you want to love your life, don't forget your time.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்காங்க. எத்தனாவது ஆண்டு படிக்கிறீங்கம்மா? இன்னும் 2 வருஷம் படிப்பீங்களா? 3 வருடம் படிப்பீங்களா? 3 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல ஞாபகம் வச்சுங்க, 3 இயர்ஸுக்கு பின்னாடி நீங்கள் நினைத்தாலும் உங்களுடைய வகுப்பு தோழனோ தோழியை சந்திக்க முடியாது. ஏனென்றால் படித்து முடித்ததுக்கு பிறகு அவர் ஒரு இலக்கை நோக்கி செல்வார், நீங்க ஒரு இலக்கை நோக்கி சென்று விடுவீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நன்றாக பயன்படுத்துங்கள். நல்ல மாணவர்களாக, சாதி பார்க்காதீர்கள், மதத்தை பார்க்காதீர்கள், பாரபட்சம் பார்க்காதீர்கள், கருப்பு சிகப்பு இனம் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் அனைவரிடம் சிறப்பாக பழகும். இந்த ஒரு கருத்து தான் பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? நேரத்தை வீணாக்காதீர்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பயமா இருக்கு. 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் 7 வருஷம் தான் சார் எனக்கு சர்வீஸ் இருக்கு. அப்படின்னும் போது எனக்கு என்ன, ஆஹா, இந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே சென்றாக வேண்டுமா? அப்ப என்ன ஒரு செய்தி மனசுல வருதுன்னா, இந்த 7 ஆண்டுகள் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய முடியும், இந்த பல்கலைக்கழகத்தும் இந்த மாணவர்களுக்கும் என்ன செய்ய முடியும், செய்வோம் அப்படின்ற ஒரு சிந்தனை மனசுல வருது பாருங்க. அந்த சிந்தனை தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நேசிக்கக்கூடிய ஒரு தருணம். இப்ப நான் உங்க முன்னாடி பேசுறேன், எத்தனாவது ஒரு பேச்சு நினைக்கிறீங்க, சொற்பொழிவு நினைக்கிறீங்க? ஒரு 100ஆக இருக்கலாமா, ஒரு 200ஆக இருக்கலாமா, 250 இருக்கலாமா மேடம்? சொல்லுங்களேன். ஏன்னா சாரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசுறது 468வது சொற்பொழிவு. ஞாபகம் வச்சு, இது அத்தனையுமே எங்க அழைப்பு வந்தாலும், எங்க அழைப்பு, நீங்க எந்த இடத்துல அழைப்பு வந்தாலும் நான் நோன் சொன்னதே கிடையாது. ஏன் தெரியுங்களா? நோன் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நான் பிறக்கவில்லை, படிக்கவில்லை. எங்க நீங்க ஈவன் எல்லாத்துக்கும் மேல தப்பி நீ ஒரு தெரிஞ்சுக்க, பெண்கள் கல்லூரியில 2500 பெண்கள் கல்லூரியில பெண்கள் முன்னாடி ஒரு தலைப்பை கொடுத்து பேசுறாங்க. அந்த பிரின்சிபால் என்கிட்ட சொன்னாங்க, சார் எப்படி சார் நீங்க 1.5 மணி நேரம் அத்தனை பேரும் அமைதியாக கவனிச்சாங்கன்னு. நான் சொன்னேன், எங்க வீட்டில் தாங்க ஒரே ஒரு அம்மாவை வந்து என்கிட்ட பேசி அந்த அம்மாவை வந்து சமாதானப்படுத்த முடியல. ஆனால் இங்க 2000 பேசக்கூடிய திறமை வந்து பார்த்தீங்க அப்படியே, எங்க அம்மானா யாரு, என்னுடைய துணைவி, என்னுடைய மனைவி இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட நம்ம பேசணும்னு வச்சுக்கப்பா, நிறுத்துப்பா, போதும்பப்பா, போதும்பப்பா. ஸோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையை நேசிங்க. இன்னைக்கு இந்த நேரம் சிறப்பு. படித்து முடித்ததுக்கு பின்னாடி இந்த ஐடி கார்டு உங்க கழுத்துல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் மாணவன் என்கின்ற மரியாதை உங்களுடைய மனதில் மட்டும் கிடையாது, உங்களுடைய பொது வாழ்க்கையிலும் கிடையாது. இந்த ஐடி கார்டு மாட்டீங்க அப்படின்னா காவல்துறை உங்களை பார்த்து பயப்படும், உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். இந்த ஐடி கார்டு இருக்கிற வரைதான் சிறப்பு. அதனால் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள் என்னுடைய நண்பர்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இன்னைக்கு அதிக நம்மளுடைய நேரம் களவாடப்படுவது நம்மளுடைய சமூக ஊடகங்கள். நான் சொல்வதனால் வருத்தம் ஏற்பட்டாலும் கவலை இல்லை, உண்மையாக. எஸ் சார், சரிங்களா? இந்த பக்கம் ஒரு மாணவி, இந்த பக்கம் ஒரு மாணவர், யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். ஆனால் உங்களுடைய என்ன சார், ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு மாணவி கேட்கலாமா? சரி, நீங்க தான் 2 எந்திரிங்க. உங்ககிட்ட செல்போன் இருக்கா? ஓகே, பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உண்டா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், எத்தனை நிமிடங்கள் நீங்க பயன்படுத்துறீங்க? உண்மையை சொல்ல வேண்டும், பொய் சொல்லுங்க. கணக்கில் தானே? கணக்கில். உட்காரு. இந்த பக்கம் தம்பி, நீங்க உங்க பேர் எனக்கு தெரியல. என்ன முருகானந்தமா? சரி, நீங்க எத்தனை மணி நேரம் பயன்படுத்துறீங்க? உண்மையை சொல்லுங்க, தவறு சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு பரிசோதனையாக ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி தான். இல்ல, ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அவ்வளவு இல்லையா? அப்ப வந்து உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். உட்காரு. என்னிடம் இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட நான் ஒரு ஸ்டடி பண்ண செய்யும். என்னோட இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட ஒரு ஆராய்ச்சி நடத்துறேன். அன்பரசன் சார் ஆவரேஜா சராசரியாக 4.5 மணி நேரங்கள் பயன்படுத்துகின்றான் ஒரு மனிதன், ஒரு மாணவன் ஒரு அலைபேசி. அதே மாணவன் எந்திரிச்ச ஒரு கேள்வி கேட்டான், சார் நீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்க? 35 நிமிடம், 40 நிமிடத்திற்கு மேல் என்னுடைய அலைபேசி பயன்பாடு என்பது என்னுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அப்படியே பார்க்குறேன் பையன், சார் நீங்க எல்லாம், நானும் மாணவன், நானும் ஆசிரியர், நானும் ஒரு மனிதன் தான். ஏனென்றால் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியிலும் நீங்க உலகம் மிக சிறப்பு மிக்க நிறுவனத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். 86% செய்திகள் நீங்கள் பெறுகின்றீர்கள் அலைபேசியில். இந்த அலைபேசி பெறக்கூடிய 86% செய்திகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயன்படாத செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ஒரு டேட்டா சொல்ற பாருங்க. ஒரு நாளைக்கு 5500 கோடி செய்திகள் நீங்கள் பரிமாறப்படுகின்றது அலைபேசியில். அது வாட்ஸ்அப்ல மட்டும்.
இதில் யார் நம்ம நேரத்தை பண்ணிட்டு இருக்க பாருங்க. ஒரு நாளைக்கு 450 கோடி படங்கள் வந்து நீங்க பகிர முடியும். இந்த செல்ஃபிக்கு தமிழ்ல வந்து சுய ஒரு நாளைக்கு 15 லிருந்து 19 போட்டோ எடுக்கிறாங்க. அது எங்க எடுக்கிறாங்க தெரியுங்களா? இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்க ராஜேந்திர சிலைக்கு போகக்கூடிய அந்த மெயின் ரோட்ல டிராபிக்ல அவ்வளவு கூட்டத்துல திடீர்னு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி 2 பேர் செல்ஃபி எடுக்கும். யாரை பற்றியுமே கவலை. நான் டக்குனு பிரேக் அடிச்சு வண்டியை சொல்றேன். நான் ஏடா தம்பி, நானாச்சும் சுதாரிச்சுக்கிட்டேன். இதுல ஒருத்தன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரவனா அந்த நேரம் 108 நீ போயிருப்படா, அவனுக்கு பிரேக் அடிக்க தெரியாது. அப்படியே நீங்க உடனே செல்ஃபி எடுக்கிறான், சுயப்படம் எடுக்கிறான். இதை கொஞ்சம் குறையுங்கள். ஏன்னால் இதுல நீங்க நினைக்கின்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு உண்மையை புலப்பட்டதுனால உங்ககிட்ட சொல்றோம். இதுல நீங்க நினைக்கின்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக நீங்க இந்த நேர மேலாண்மை குறித்து கொண்டு அதுக்கு அடுத்தது நாங்க உள்ள போகணும். சரியான நேரத்தில் சரியான காரியத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நேர மேலாண்மை. உங்களுடைய செயல்திறன் ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி. இன்னொரு செய்தி சொல்ற மாணவர்களே, நான் 468 மீட்டிங் பேசியிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு மீட்டிங்க்கு ஒரு கூட்டத்துக்கு கூட என்னுடைய மாணவர்களோ என்னுடைய ஆசிரியர் நண்பர்களோ ஆராய்ச்சியாளர்கள் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது கிடையாது சார். இது அனைத்துமே நான் பல ஆண்டுகளாக நான் என்னுடைய படிப்பு என்னுடைய ஆராய்ச்சியில் நான் எடுத்த தகவல்கள். ஒரு மாணவன் கூட கிடையாது. ஏன்னா என்கிட்ட அந்த அளவு தகவல் இருக்கு. அதனால நீங்க நினைக்க வேண்டாம் ஏதோ சார் வந்து கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டாரு, யாரோ மாணவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. கிடையவே கிடையாது. இதில் காட்டக்கூடிய அனைத்து செய்திகள், அனைத்து படங்கள், அதுக்காக மேடத்துக்கிட்ட கேட்டேன், மேடம் எனக்கு அந்த பவர் பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னேன். ஏன் மாணவர்கள் இந்த பொதுக்கூட்டம் முடிந்து போகும்போது ஒரு 10% மாணவ மாணவிகள் இதை உணர்ந்தார்கள் என்றால் எனக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் இன்றைக்கு நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, நேர மேலாண்மை என்பது என்னவென்றால் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் செலவிடக்கூடிய நேரம். ஒவ்வொரு செயலுக்கும் நாம் செலவிடக்கூடிய இருக்கும். சரி, இந்த பக்கம் ஒரு நண்பர்கிட்ட கேட்கிறேன், நண்பர்கள் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? உண்மையை சொல்லணும், எங்கன்னா கிட்ட சத்தியம் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சொல்லுங்க. என்னங்க? 8.5 மணி நேரம். இது ரொம்ப அதிகம். 6 மணி நேரம் நீங்க தூங்கினால் போதும். தயவு செய்து உங்களுடைய தூக்க நேரத்தை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2.5 மணி நேரத்தை உங்களுடைய முடிச்சுட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்காக பயன்படுத்துங்க. உட்காருங்க தம்பி, கடைசியா உட்காந்துருக்கீங்க பாரு, நீங்க தான். எந்திரி, நீ தான் சிரிக்கிற, நல்லா சிரிக்கிற, இங்க இருந்து தெரியுது. எந்திரி. ஒரு நாளைக்கு நீ படிப்பதற்காக செலவிடக்கூடிய, சத்தியமாக சொல்றேன், நான் உடனே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சினிமாவில் கேட்பா தெரியுமா, அம்மா சத்தியமா அப்படிலாம் கேட்க மாட்டேன். கடவுள் மீது ஆணையாக இல்ல, இந்த இயற்கையின் மீது ஆணையாக சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு அவர் சிரிப்பதிலிருந்து தெரிகின்றது, ஒரு நாளைக்கு 60 நிமிடம் கூட நாம் படிப்பதற்காக செலவிடல. உண்மையில தெரியுதா இல்லைங்களா? என்ன பார்க்கறீங்க? அவரை பாருங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஏனென்றால் அந்த முகம் தெரிகின்றது. படிப்பது என்பது ரொம்ப குறைஞ்சிச்சு. உட்காருங்க. அடுத்தது இந்த பக்கம் ஒரு மாணவி கிட்ட இந்த 1 2 3 4 5 6 7வது நீங்க தான். ஆமா, நீதாம்மா. பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி. எந்திரிங்க. உங்களுடைய வகுப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டுக்கோ அல்லது உங்க வகுப்பில் உங்க ஆசிரியர் சொல்லக்கூடிய வேலைகளுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? போய் சொல்லுங்க. அப்ப எங்க போகுது உங்களுடைய 24 மணி நேரம்? உங்க நேரம் எங்க போகின்றது? 24 மணி நேரம். இப்ப புரியுதுங்களா? உட்காருங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுங்களா? நம்மளால என்ன தெரியுமாமா, ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுங்க, வாடா கடத்தருவுக்கு போலாம் அப்படின்னா, வேலை இருக்க வேலை இல்லையோ அவனுக்கு முன்னாடி பேண்ட் சட்டை போட்டு வந்து நிப்பாட்டு. இவர் அலைபேசி வாங்குவதற்கு அவருக்கு முன்னாடி இவர் போய் நிற்பாரு. ஏங்க, போன் வாங்க வேண்டியது அவரோட வேலை. நீங்க ஏங்க போய் மணிக்கணக்கா 4 மணி நேரம் போய் நீங்க இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கடையில போய் நின்றுட்டு இருக்கிறீங்க? எங்க தவறு நடக்குது தெரியுங்களா? நீங்கள் உங்களோட நேரத்தை மற்றவர்கள் திருடுவதற்கு அனுமதிக்கின்றீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் உங்கள் நேரத்தை திருடுவதற்கு அனுமதிக்காது. எனக்கு ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் ஆட்டா சண்முகம் சார், அவர் தான் சார் எனக்கு காரணம். இந்த பொது மேடையில் பேசுவதற்கு காரணமே என்னுடைய பேராசிரியர் ஆட்டா சண்முகம் சார். அவர்கிட்ட நீங்க நேரம் மேலாண்மை போய் நிற்பாங்க. சக்திவேல் டைம் என்னன்னு கேட்பேன் சார். 11:10 சார். உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னேன் சார்? 11 மணி. நீங்க 10 நிமிடம் லேட்டு, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு அன்னைக்கு பார்க்க மாட்டார் சார். இன்னைக்கு அந்த மாதிரி ஆசிரியர்கள் நாங்கள் இல்லை. இருந்தோம்னா எங்களை கண்டால் உங்களுக்கு பிடிக்கும். என்னோட ஆசிரியர் சொல்லுவார் சார், 10 நிமிடம் லேட்டா நீங்க வராதீங்க, நாளைக்கு பார்த்துக்கணும்.
அடுத்த நாள் பார்த்தா 10:58 போய் வாசல் நின்றுட்டு இருப்பாங்க. கூப்பிட மாட்டார், 11 மணிக்கு தான் கூப்பிடுவோம். அவரை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, சுமாராக சராசரியாக கிடையவே கிடையாது. அவரை பொறுத்தவரை 11 12 மணினா 12 மணி. நீங்க உங்க நண்பர்கிட்ட சொல்வீங்க எப்ப சந்திக்கலாம்னு, சாயந்தரம் 5 மணிக்கு மேல பார்க்கலாம், இந்த மாதிரி இனிமேல் சொல்லி பழகாது. 5 மணிக்கு மேல பார்க்கலாம்னா 5:30க்கு பார்க்கலாமா, 6 மணிக்கு பார்க்கலாமா, 7 மணிக்கு பார்க்கலாமா, எப்படி வர, நான் வரேன் நீ 8 மணிக்கு மேட, எப்போ 11 மணிக்கு. சரியாக சொல்லி பழகுங்க. சரியான நேரத்திற்கு சரியான காரியத்தை நீங்க செய்து பழகுங்க. இது உடனாக சாத்தியம் அடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இது உடனே சாத்தியம் கிடையாது. இன்றிலிருந்து நீங்கள் பழக ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயம் ஒரு நாள் நிச்சயமாக இது நடக்கும். சரியா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் என்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்க துறையிலிருந்து வெளியே வாங்க. கொஞ்சம் லெஃப்ட்ல பக்கத்துல வந்து புள்ளியியல் துறை இருக்கு. புள்ளியியல் துறைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:25 6:40 வரை உடற்பயிற்சி அங்கதான் நான் பண்ணிட்டு இருப்பேன். டெய்லி நீங்க அந்த டயத்தில் என்ன பார்க்கலாம். இது நேர மேலாண்மையினுடைய சிறிய உதாரணம். டெய்லியும் விளையாடும் கரெக்டாக 6:25 மேடம், 6:25 6:40 ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அந்த மூலையில தான் என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம் தெரியும். அதனால நீங்க உங்க துறையை பார்க்குறீங்களோ தினமும் உங்க துறை வழியாக தான் நாங்கள் போவோம். எதுக்கு இந்த உதாரணம் என்றால், சரியான நேரத்தில் சரியான காரியத்தை யார் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் தான் சிறப்பானவர்கள். நேர மேலாண்மை என்பது உங்களுடைய நேரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. உங்க நேரத்தை ஒழுங்குபடுத்துது. உங்க அம்மா உங்க அப்பா இந்த நேர மேலாண்மைக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம், ஆகச்சிறந்த உதாரணம். ஏன் அப்படின்னா, நீங்க காலையில் விவசாயம் செய்வதற்காக காலையில் நீங்கள் வயல்வெளிக்கு செல்வதற்கு எப்பொழுதுமே உங்க அப்பா 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு போவார். தம்பி, அதோட வந்து உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் யாராவது உங்களுக்கு தேவையா? உங்க ஆசிரியர்கள் கிடையாது, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை பெற்றவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். எனக்கு ரொம்ப தெரியும் சார். நான் ஒரு நாள் கூட என்னுடைய அம்மா நான் தூங்கி எழுந்ததற்கு பிறகு அவர்கள் எழுந்ததாக சரித்திரமே கிடையாது. நானும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய தாயார் எனக்கு அப்புறம் தூங்கி எந்திரிப்பாங்கன்னு, எனக்கு பிறகு தூங்குவார்கள். நான் காலையில் துயில் இருப்பதற்கு முன்பு எனக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சு. நான் கேட்டேன், எப்படி அப்படி சுறுசுறுப்பா இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீ எல்லாம் வந்து நல்லா படிக்கணும், நீ எல்லாம் காலேஜுக்கு போகணும், உனக்கு நல்ல உணவு செஞ்சு கொடுக்கணும், உங்களுடைய தங்கைகளுக்கு நான் நல்ல உணவு செஞ்சு கொடுக்கணும், இது மனசுல இருக்கும்போது கண்டிப்பா தூங்க முடியும். அதே தான் நான் இன்னைக்கு சொல்ற அந்த சீக்ரெட்டு. எதிர்காலத்துல சிறந்த மனிதர்களாக, சிறந்த ஆட்சியாளராக, சிறந்த மாணவர்களாக, சிறந்த ஆராய்ச்சியாளராக வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செயல்பட்டோம் என்றால் உங்களுடைய 8:30 மணி நேரம் தூக்கம் 6 மணி நேரமாக குறையும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த அண்ணனுடைய அன்பான வேண்டுகோள். யார் நீங்க 6 மணி நேரத்துக்கு மேல தூங்குறீங்களோ தேவையில்லை, குறைச்சு. ஏன்னா சயின்டிஃபிக்கா டாக்டர் சொல்றதுன்னா 6 hours மேக்ஸிமம் 7 hours நீங்க தூங்கினா போதும் சார். ஸோ இந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக பயன்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களில் 80% பேர் நேரத்தை சரியாக நிர்வகிப்பது கிடையாது. நேரத்தை சரியாக நிர்வகிப்பது கிடையாது. உண்மைதான். நீங்க யாராவது திடீர்னு சார் நான் அப்படி கிடையாது நீங்க சொல்லலாம். நான் வந்து என்ன சொல்லலாம், நீங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம் சார் நான் அந்த மாதிரி கிடையாது. நீங்க அந்த 20% இருக்கீங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியாம அவருடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் மறந்து விடுங்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், மாணவர்கள் நீங்கள் அது டெக்னிக்கலா டெக்னாலஜி எப்படி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்டினுடைய பஞ்சாயத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கு. இது உங்க ஊர்ல அந்த மாதிரி செய்தி நடக்காது, அதுக்காக இந்த செய்தி கொடுத்தாங்க. நீங்க மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிராமத்துல ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா, இரவு ஒரு 1.5 மணி நேரம் அவர்களுடைய டெலிவிஷன், அவங்களுடைய அலைபேசிகள், அவங்களுடைய மின்னணு சாதனத்தை எல்லாத்தையும் நிறுத்தி வைத்து விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைகளோட பேசுகின்றார்கள், குழந்தைகளோட படிக்கின்றார்கள். நான் இதே தான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க படிக்க தொடங்குறீங்களா, உங்களோட அலைபேசியை அணைத்து விட்டு, சைலண்ட்ல வைப்ரேட்டிங் கூட போடாதீங்க, அணைத்து வைத்து விட்டு இன்னொரு அறையில் வைத்து விட்டு உட்கார்ந்து படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். இது யாருக்காக? எனக்காக கிடையாது, உங்களுடைய எதிர்காலத்துக்காக. நான் படிக்கும் போது பார்த்திருக்கேன், தூங்கும் போது பார்த்திருக்கேன், ஈவன் கழிப்பிடத்துக்கு செல்லும் போது இதோட போகின்றார்கள், இதோட வருகின்றார்கள். எனக்கு ஒன்றும் புரியும். நிச்சயமா சொல்றேன், நீங்க என்னைக்காவது நீங்க
மேடம் என்னைக்காவது நான் பைக்கில் போகும்போது செல்ஃபோன் பேசிக்கிட்டு போய் என்ன பார்த்துருக்கீங்க சார்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? எத்தனையோ முறை உங்களை சந்திச்சிருக்கேன். ஒரு நாள் இந்த காதில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கழுத்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரிலாம் போனதே கிடையாது. ஏன்? எனக்கு தெரியும் குணசேகரன், இதில் வரக்கூடிய அழைப்பு அனைத்துமே அந்த அளவுக்கு முக்கியமான அழைப்புகள் கிடையாது. நான் வீட்டில் போய் நிறுத்தி என்னுடைய பைக்கை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சார் எடுத்து பேசுவேன். அதே மாதிரி நான் டெய்லி சாரை நான் டவுனில் மீட் பண்ணுவேன், காலையில் ஒரு காஃபி கடையில் சந்திப்பேன். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டேன். ஏன்? இதில் ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டவன் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். பயன்படுத்தும் போது நான் செய்வேன். நான் மாணவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நேரத்தை சேமியுங்கள், நேரத்தை முதலீடு செய்யுங்கள். இதை நல்ல மனசில் எழுதி வச்சுக்க. இன்வெஸ்ட் யுவர் டைம். நேரத்தை முதலீடு செய்யுங்கள். நீங்க பணத்தை முதலீடு பண்றது மட்டும் கிடையாது, உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்யுங்க. உங்க நேரத்தை நீங்க முதலீடு செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் ஐ திங்க் உங்களுக்கு இந்த தமிழ் ஃபாண்ட் சப்போர்ட் ஆகும். பரவாயில்ல, நான் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். என்னன்னா இந்த காலம் என்பது, நேரம் என்பது மதிப்பிட முடியாது. நீங்க அந்த கோல்டுக்கு கூட ஒரு கிராமுக்கு ஒரு ரேட் உண்டு. இன்னைக்கு கிராம் வந்து 7535 ரூபாய் சொல்லலாம். நேரத்தை மதிப்பிட முடியுமா? தப்பே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருடைய நேரத்தை உங்களால் திருட முடியாது. நீங்க 2 பேரும் நண்பர்கள் அல்லது உங்க நண்பிகள் வச்சு கொஞ்சம் உங்க நேரத்தை வாங்கி கொடுங்க. நீங்க நல்லா படிக்கிறவங்க, அவங்க சரியா படிக்கல, நீங்க நல்ல நேரத்தை நிர்வாகம் செய்றீங்க, அவங்க நேரத்தை நிர்வாகம் செய்யல, அதற்காக நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறந்து போனா கூட இன்னொருத்தர் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் மறந்து போனா கூட இன்னொருத்தர் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் விற்க முடியும். இது அத்தனையுமே என்னோட ஆசான் எனக்கு சொல்லுது. யூ கேனாட் செல் யுவர் டைம் அப்படின்னு. யூ கேனாட் செல் 24 ஹவர்ஸ்னா கடை உனக்கு தான். இந்த பேங்க்ல டெய்லி டெபாசிட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வங்கி கணக்கில் 24 மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறீங்க அதுதான் முக்கியம். அதுக்கு அடுத்ததாக முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் என்ற நாள் எனக்கு அதிக நேரம், மாணவர்களுக்கு அதிகம் நேரம் கிடையாது என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா உலகத்தில் மிகச்சிறந்த நீதிபதி நம்மளுடைய இயற்கை. உலகத்தில் மிகச்சிறந்த நீதிபதி. ஏனென்றால் இந்த நீதிபதிக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது, வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை. அதுக்கு அடுத்ததாக நண்பர்கள் இன்னொரு முக்கியமான, நீங்கள் தினமும் உங்களுடைய 24 மணி நேரத்தை வீணடித்தால் கூட அடுத்த நாள் உங்களுக்கு 24 மணி நேரம் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைப்பது போல் உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். இது எங்க சொல்லுங்க? இதெல்லாம் எங்க நடக்கும்? இன்னைக்கு நீ 24 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோமா? நாளைக்கு மறுபடியும் உங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த கடவுளோ அந்த இயற்கை உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் நடந்த மிகச்சிறந்த சாதனைகள் அனைத்துமே இந்த 24 மணி நேரத்தில் தான் நடந்தது. நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். நீங்கள் படிப்பது, நீங்கள் ஆராய்ச்சியாளராக இருப்பது, மாணவராக இருப்பது, இது எல்லாமே நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்துமே சாத்தியம் இந்த 24 மணி நேரத்தில் சாத்தியம். இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே கெடுக்க முடியாது, நம்மளுடைய எதிர்காலத்தை யாராலும் சீர்குலைக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக மனிதர்களே முக்கியமானது, உலகத்தில் எனக்கு பிடித்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, மிகச்சிறந்த ஆசிரியர், மிகச்சிறந்த ஆசான், மிகச்சிறந்த சொற்பொழிவு, மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர் கேட்டீங்கன்னா திருவள்ளுவர். நான் இதுவரை 7 வெளிநாடுகளுக்கு சென்றேன். 7 வெளிநாடுகளில் இந்த மாதிரி வந்து பொதுக்கூட்டத்தில் சொற்பொழிவு நிகழ்த்துக்கு போகும்போது முதல்ல ஒரு திருக்குறளோட தான் என்னுடைய சொற்பொழிவு ஆரம்பிப்பேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், மலேசியா சிங்கப்பூர் டக்கு ஞாபகம் கேட்டார், அது என்ன சார் நீங்கள் உங்களுடைய, ஏன்னா அவர் எங்களுடைய பயணம் பண்ணக்கூடியவர். எப்போ ஒரு பொதுக்கூட்டத்திலே நான் ஸ்ரீலங்காவில் பார்த்தேன், அபுதாபியில் பார்த்தேன், அதே மாதிரி ரசல் கைமாவில் பார்த்தேன், இப்போ இங்கே வந்து ஒரு குரலோட நீங்கள் உங்களோட பேச்ச ஆரம்பிக்கிறீங்க. நான் கேட்டேன், திருக்குறளில் இல்லாதது என்ன? திருக்குறளில் இல்லாத தனிமனித தத்துவத்தை பற்றிய, வாழ்வியல் தத்துவமா, அறத்தை பற்றியா? அதே மாதிரி நேர மேலாண்மை இந்த திருக்குறளில் இருக்கின்றது. ஒரு தலைவருக்கு நேர மேலாண்மை எப்படி இருக்குன்ற திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எவன் எடுக்கின்றானோ, நல்லா பார்த்துக்க, சரியான நேரத்தில் எண்ணி துணிக கர்மம் துணித்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. ஒரு முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி பின் வாங்காது, எண்ணுவோம் என்பது இருக்கின்றார். அது மாதிரி நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்க சரியான நேரத்தில் முடிவெடுக்க கற்றுக்கொண்டால் அதுதான் உங்களுடைய திறமை. இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். பார்த்தீங்களா, கடைசி நாள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் அப்ளை பண்ணுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க,
வெள்ளிக்கிழமைக்கு கடைசி நாள் அன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட் உட்காந்தீங்கன்னா உங்களை மாதிரி 10,000 பேர் வந்து வெப்சைட்ல உட்காந்து பணம் கட்டுவோம். அப்படியே வெப்சைட் ஜாம் ஆகி கிராஷ் ஆகி நிற்கும். இது தேவையா? உங்களுக்கு அறிவித்த அடுத்த நாள் செய்ய வேண்டியது அந்த காரியம். நண்பர்களை என்னைக்காக நீங்க தானே செய்ய போறீங்க, நானே செய்ய முடியும். உண்டாளிங்களா நிறைய பேர் பேசுறது பார்த்தா தெரியுது, இந்த தப்பு செய்யறாங்கன்னு போது தெரியுது. நான் என்னுடைய மகன், எனக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள் சார், அன்பரசு சார், 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்கு நீங்க இந்த டியூஷன் ஃபீஸ் கட்டுறதோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறது எப்போ திரும்ப கட்டுவோம்? வேலாயுதம் காலையில் 4:30 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லோரும் தூங்கக்கூடிய நேரத்தில் நான் அந்த இணையதளத்தை பயன்படுத்துவேன். ஏனென்றால் அந்த இணையதளமானது நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வந்து என்னன்னா நினைச்ச நேரத்தில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும். நீங்க ஒரு யூபிஎஸ்சி பரீட்சைக்கு பணம் கட்டணுமா, ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணணுமா, தயவு செய்து கடைசி நாள் வரை வெயிட் பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டேன், படிக்கிற முடிவு பண்ணிட்டேன், பரீட்சைக்கு நீங்க வந்து அப்ளை பண்றது முடிவு பண்ணிட்டியா, செய்யுங்கள் முன்னாடி. அந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர வேளாண்மை வந்து ஒரு சாதகமான மற்றும் பயனுள்ளதாக முடிவு. மறுபடியும் திருப்பி சொல்ற, சாதகமான உங்கள் வாழ்க்கைக்கு சாதகமான உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய முடிவுகளை மற்றும் எடுக்கும். இப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுற பாருங்க, 1 மணி நேரம் பேச போகின்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம என்னுடைய சகோதரர் உட்கார்ந்து இந்த சொற்பொழிவு கேட்கிறாரு. கல்பனா மேடம் வேற வழியில் ஏன்னா நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர், ஆனால் அவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அப்ப அவர் முடிவெடுத்து இங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க. எனக்கு சற்று அச்சமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏதோ நான் பேசுவதில் ஒரு கருத்து இருக்கின்றதான் உட்காந்து நான் நல்லா பேசுறேன். பரவாயில்லையா? ஒரு 60 மார்க் போடலாமா சாருக்கு? பாஸ் பண்ணிட்டேன். 50 மார்க் போட்டாவே நான் பாஸ். 35 தான் நான் 3 பாஸுக்குன்னா எவ்வளோங்கண்ணா? 38 மார்க் எடுத்தா போதும் தியரி எக்ஸாம்ல. 60 மார்க் பெரிய விஷயம். என்ன யாரும் கையில் பிடிக்க முடியாது. மத்தியானம் போய் நான் பிரியாணி சாப்பிட போறேன், மத்தியானம் வந்து பார்த்தா அருமையாக சாப்பாடு சாப்பிட போறேன். ஸோ நண்பர்களே, நன்காக முடிவெடுங்கள், சரியான நேரத்தில் சரியான முடிவெடுங்கள். அதுதான் நம்மளுடைய வள்ளுவர். அடுத்ததாக இந்த ஒரு குறள் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குறள் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய 480 நீங்க தன்னோட பலமுள்ள ஒரு கோட்டானை வெல்ல வேண்டும் நினைத்தால், உங்களோட பலமாக இருக்கக்கூடியவனை வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு சரியான நேரத்தில் இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா, யூபிஎஸ்சி என் பையனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது காலையில என் ஒய்ஃபு கேட்பேன், என்னங்க பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்து 4:30 மணி 5 மணிக்கு என்னம்மா உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். சும்மா சொல்றேன், நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னா என்ன? நீ 8வது படிக்கும் போது அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் யாருமே விழிக்காத நேரத்தில் அந்த இணையதளத்தை பயன்படுத்தும் போது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர்னு வராது, டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகாது, பணம் டிடக்ட் ஆகும், உங்களுக்கு பணம் ரெசிப்ட் வராத பிரச்சனையே இருக்கு. இதை கத்துக்கிறதுக்கு ரொம்பலாம் நீங்க வந்து எங்க டுட்டோரியல் சென்டர் எல்லா காலேஜ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரும் தூங்கும் போது எவன் ஒருவன் விழித்து செயல்படுகின்றானோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இதை நான் படிக்கும்போது கத்துக்கிட்ட ஒரு சீக்ரெட். எல்லாரும் ஹாஸ்டலில் தூங்குவோம், அரசு ஸ்காலர் ஹாஸ்டலில் நாங்களாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், படிப்போம் சார். நைட்டு 1 மணி வரையும் படிப்போம். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தூங்கி எந்திரிச்சு. இந்த ஒரு சின்ன சீக்ரெட்டை நம்ம கற்றுக்கிட்டோம்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்ற காலத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா பருவத்தோடு ஒட்ட உலக பெருவனை தீராமை ஆகும். நீங்கள் காலம் தவறாமல் இப்போ என்ன பண்ணுறோம் திரும்ப நம்ம பையன் இப்போ என்கிட்ட இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் இருந்தால் என்னோட சொற்பொழிவு கேட்குறான்னா 2 நாள் குணசேகரன் 2 நாள் என்ன பண்றாரு? 6 மணி நேரம் தூங்குறாரு. அப்புறம் 3வது நாள்ல இருந்து மறுபடியும் 8 மணி நேரம் தூங்குறாரு. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து செய்வது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து செய்வது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து செய்யணும். புரியுதுங்களா? அதுக்காக ஒரு ஆசிரியர் பேசும் பொழுது கேட்காம உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய பேச்சு கொஞ்சம் கவனிக்கும். தொடர்ந்து செய்யக்கூடியது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பழக்கம். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நல்ல காரியங்கள் நம்ம தொடர்ந்து செய்யறோம். நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்யறோமா? நூலகத்துக்கு தொடர்ந்து செய்கின்றோமா? படிப்பது தொடர்ந்து செய்கின்றோமா? ஒரு உடற்பயிற்சி தொடர்ந்து செய்கின்றோமா? ஒரு நல்ல நண்பர்களை நாடி செல்வது தொடர்ந்து செய்கின்றோமா? நேரத்தை வீணாக்காமல் இருப்பது தொடர்ந்து செய்யறோமா? இந்த தொடர்ந்து செய்யாததனுடைய விளைவு என்ன நடக்கும் என்றால் மாணவர்களே, என்ன நடக்கும்? வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து செய்யுங்க காரியத்தை. அதுதான் சொல்றோம். செல்வத்தை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயம் ஆகாமல் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை நம்மளுடைய நேரத்துக்கு இருக்கு. நீங்க செல்வந்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கத்துக்கணும். என்னைக்குமே செல்வந்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி இனிமேல் செல்வம் சேர்க்க வேண்டாம் என்று யாரும் ஓய்வெடுப்பது கிடையாது. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா குரூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அல்லது எனி கம்பெனி, எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி,
அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் கம்பெனி எடுத்து பாருங்க, யாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ராக்ஃபெல்லர் கேள்விப்பட்டிருக்கு, அமெரிக்காவோட மிகச்சிறந்த ஒரு செல்வந்தர். அவர் ஃப்ளைட்ல போகும்போது பக்கத்து சீட்ல என்ன மாதிரி ஒரு மாணவன் அவரோட பயணிக்கிறான். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், சார் என்ன சார் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் 70 வயதுக்கு அப்புறம் 75 வயதுல இப்படி ஓடிட்டு இருக்கீங்க, கம்பெனின்றீங்க, மீட்டிங்ன்றீங்க, முதலீடுன்னு சொல்றீங்க, நீங்க இது உங்களுக்கு செழிப்பெடுக்கலையா அப்படின்னு. அப்ப லைஸை தோலை தட்டிட்டு ராக்ஃபெல்லர் சொல்றாரு என்னன்னா, இப்ப இந்த ஃபிளைட் எத்தனை 1000 அடி உயரத்துல போயிட்டு இருக்கு, ஒரு 18,000 அடி உயரத்துல போயிட்டு இருக்கு. 18,000 அடி போதுன்னு சொல்லி இந்த ஃபிளைட்டு, இந்த விமானம் என்பது அதனுடைய இயக்கத்தை நிறுத்தி விட்டதுன்னு என்ன நடக்கும், எல்லாரும் கீழே விட வேண்டியதான். அதே மாதிரி ஒரு மனிதன் உச்சத்துக்கு போவது பெருசு கிடையாது, அந்த உச்சத்தில் அவன் தக்க வைத்துக் கொள்வது மிகச்சிறந்தது. அந்த தக்க வைப்பதற்காக தான் நாம் போராட வேண்டும். அதுதான் இந்த குறளை நீங்க வலியுறுத்தணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று குறள் 483. ஏங்க எந்த காரியத்தை செய்வதற்கும் திறமை ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இன்னும் திரும்ப சொல்ற நண்பர்களே, அனைத்து பட்டதாரிகளுக்கும் எதிர்காலம் என்பது கிடையாது, அனைத்து மாணவர்களுக்கும் எதிர்காலம் என்பது கிடையாது. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகில் யாருக்கு தெரியுங்களா எதிர்காலம்? யாருக்கு எதிர்காலம்? எவன் ஒருவன் திறமையாக, எவன் ஒருவன் செம்மையாக படித்து முடித்து விட்டு வெளியே வருகின்றானோ அவனுக்கு தான் எதிர்காலம் உண்டு. இன்னொரு சீக்ரெட் ஞாபகம் வச்சுங்க, நான் பல நிறுவனத்தில் நீங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இன்டர்வியூ போர்ட்ல நான் மெம்பராக இருந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அங்க வரக்கூடிய மாணவனுடைய டிகிரியா, அவன் எங்க படிச்சா, அவனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கிங், இதை மட்டும் நாங்க பார்ப்பது கிடையாது, இதை மட்டும் நாங்க பார்க்கறது கிடையாது. ஏன் நீங்க பர்சன்டேஜ் ஏஜிபி பார்த்தீங்கன்னா 8.73 வைத்திருக்கிறான். அப்படியா? சரி, ஆங்கிலத்திலும் தமிழிலும் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் சொன்னோம்னா சொல்லுங்க. எடுத்த முதல் கேள்வி எந்த நேர்முக தேர்வில் என்ன தெரியும் சார் கேட்கறாங்க, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னா உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கிறாங்க, உங்களை 5 நிமிடம் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. 5 நிமிடம் உங்களை பத்தி ஒரு அறிமுக உரை கொடுக்க முடியுமா? நம்ம மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்களா? இந்த பேசுவதை நாங்கள் முடிவு பண்ணிடுறோம், இந்த மாணவன் இந்த நிறுவனத்துக்கு வருவானா, இந்த நிறுவனத்துக்கு அவன் தேவையா இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் உரிய காரியத்தை மட்டும் செய்வது முக்கியம் கிடையாது, திறன்கள் அடிப்படையில் செய்ய வேண்டும். திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திறமை இல்லாதவர்கள் தான் வாய்ப்பு தேடி ஓடுது, வாய்ப்பு தேடி உங்களை தேடி வரும். எப்பொழுது வரும்? திறமை இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச குறள், ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். நீங்க தமிழ்ல மிகச்சிறந்த எழுத்தாளராக வர வேண்டும் என்றால் சாத்தியம் இல்லாததெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் அறிவியல் ஒரு பேராசிரியர் உங்க முன்னாடி தமிழ்ல நின்று பேசுறேன், நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ்ல பேசுறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் தமிழில் பேசுறது உண்மை எனக்கு சிரமம் தான் சார். ஏன்னா நாங்கள் படித்தது, நாங்கள் போய் கொடுக்கக்கூடிய பொது சொற்பொழிவுகள் அனைத்துமே 90% இங்கிலீஷில் தான் பேசணும். ஆனால் எனக்கு தமிழில் பேசணும் போது பேசுகின்ற பாருங்க, இது எப்படி சாத்தியம்? நினைச்ச காரியம் சத்தியமாக சாத்தியம். அதுதான் இந்த குறள். ஏற்ற காரியத்தையும் ஏற்ற இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்யும். ரொம்ப சிம்பிளாக எங்கள் மாணவர்கிட்ட சொல்லும், நம்ம யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சு காலையில போய் ஆபீஸ் திறந்த உடனே போய் நிற்கார். ஒரு கையெழுத்து துறைத் தலைவர்கிட்ட வாங்கணுமா, அவர் அப்பதான் பைக்கை நிறுத்தி உள்ள போவார், இவன் கூடயே போவார். அவர் திரும்பி பார்ப்பார், என்னடா கையெழுத்து வாங்கினா, ஒரு மணி நேரம் கழிச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் கூட நம்ம கிட்ட கிடையாது. புரியலையவா? அவர் முதல்ல இருக்கையில் அமர வேண்டும், அவருடைய அன்றாட வேலைகளை முடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் உன்னை பார்ப்பாரு. நான் எப்பயுமே என்னோட மாணவர்கிட்ட சொல்றேன், தம்பி துறைத் தலைவரை பார்க்க போறியா, 11:30 மணிக்கு மேலே, அதுக்கு முன்னாடி போகாது. அது என்ன சார் 11:30 மணி? ஏன் 11:30 மணி தெரியுமா? அவருக்கு கொஞ்சம் ஒரு நேரத்தை கொடுக்கும், அவரோட வேலைகளை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் உன்னை பார்ப்பாரு, நீ சொல்லக்கூடிய கருத்துக்களை உள் வாங்கிக்குவார். அந்த மாதிரி தான் சொல்றாங்க, ஏற்ற காலத்தை கருதி நீங்க செய்தால் எந்த ஒரு காரியம் நடக்கும். அதுக்கு அடுத்தது, கிடைத்த காரியத்தை காலம் வாய்க்கும் என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், நம்ம ஒரு முறை தான் உங்களுக்கு வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அந்த வாய்ப்புகள் தவற விட்டவன் நாள் முழுவதும் வாய்ப்புகளை. நான் ஒரு சின்ன உதாரணம் கேட்டேன், தம்பி நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படிங்க. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, காலையில் எவன் நேரத்தை வீணாக்குகின்றானோ நாள் முழுவதும் அந்த நேரத்தை தேடி அலைவான்.
வெரி சிம்பிள். நீங்க காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு நீங்க வேலை செய்யக்கூடியவங்க. நீங்க தூங்கிட்டு நீங்க 8 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தை சரி கட்டுறதுக்கு நாள் முழுவதும் ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க காலேஜ் வந்து நிற்கும் போது பார்ப்போம் நம்ம இப்படி அவன் முகத்தை பார்த்தா சொல்லிடுவான், என்னடா நீ 8:30 மணிக்கு எந்திரிச்சு 8:45. எப்படி சார் கரெக்டாக சொல்றீங்க? முகத்தை பார்த்தா தெரியுது. ஏன் அப்படி தூக்கம்? காலையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகாலையில எந்திரிக்கக்கூடிய மாணவனோட முகத்தையும் மாணவியோட முகத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அது என்ன சார் கேட்குறாங்க? 26 வருஷம் அனுபவம் சொல்லு. வந்து நிற்பான் காலையில. லேட்டுக்கு தாமதமாக வருவதுக்கு 1008 காரணம் சொல்லுவான். வந்து நின்னவனே கேட்பேன் நான், தம்பி நீங்க ஏதாவது தயவு செய்து என்ன பண்ணுங்க, புதுசா ஒரு காரணத்தை சொல்லி. ஏன்னா நீ சொன்ன 32 காரணமா மனசுல பதிஞ்சிருச்சு. ஏன் நீ தாமதமாக வரத்துக்கு உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் போய் சொன்னேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு, உங்க பாட்டி எத்தனை முறை தான் உங்க பாட்டியை கொலை பண்ணுன்ற பாட்டியை நீ இறக்க வச்சுட்ட. அதுக்கப்புறம் கேட்டா எங்க அம்மாவோட பாட்டின்ற, அப்பாவை பத்த பாட்டின்ற, அதுக்கப்புறம் 3ஆவதா வந்து இன்னொரு முறை பாட்டி வந்து உடம்பு சரியில்லை, பாட்டி இறந்துட்டாங்கன்ற. எத்தனை பாட்டிடா வரும்? ஒரு மாணவனுக்கு 2 பாட்டி தான் இருக்கு. எனக்கு அந்த பையன்கிட்ட கேட்குறேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, என் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் ரொம்ப சிரிச்சுட்டு சொல்ல, எங்கள் தாத்தா பற்றி உங்களுக்கு தெரியாது சார். அந்த வார்த்தையிலே அந்த பேச்சில் முடிஞ்சு போச்சு. ஏன் அதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது. தாமதமாக வருவதற்கு காரணங்களை தேடாதீர்கள். தாமதமாக வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? காலையில் நீ இழந்த 2 மணி நேரம் இருக்கு பாரு, அந்த நேரத்துக்காக கடைசி வரையும் ஒர்க் பண்ணிட்டு. அதுதான் இந்த குரலை சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக நண்பர்களே இன்னொன்று நிறைய பேசும். இப்போ கம் டு தி கடைசி பேஸ் முடியும் போது வரணும். எதுக்காக நேரத்தை பத்தி பேசுறாரு சக்திவேல் சார்? ரொம்ப சிம்பிள். நீங்க வாழ்க்கையில் வெற்றியாளராக வர வேண்டும் என்றால் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்க, இந்த நேரம் வேலைன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க காதல வாங்கி அப்படியே நீங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. இது இழப்பு யாருக்கு கிடையாது. எனக்கு சத்தியமா இழப்பே கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒரு அனுபவம், தமிழ்ல பேசுறது எனக்கு அனுபவம், இந்த மாதிரி பொதுவாக மாணவர்களை பார்த்த ஒரு அனுபவம். ஆனால் நீங்கள் சரியாக காதில் வாங்கவில்லாமல் இதை நீங்க செயல்படுத்தவில்லை, உள்வாங்கல அப்படின்னா அது இழப்பு உங்களுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்றால் நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது ஞாபகம் முக்கியமானது, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு கலை எதுங்க? இந்த நேர மேலாண்மை. நீங்க வெற்றி பெற்றவருடைய அனைத்து நீங்க அண்ணாவரை எடுத்து பாருங்க, கருணாநிதி எடுத்து பாருங்க, அல்லது எங்க மத்திய தலைவர்கள், மாநில தலைவர்கள், யாரை வேணாலும் எடுத்து பாருங்க. அவங்களுடைய சாதனைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க நேரம் தவறாமல் அவருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க சரியா நேரத்தை பயன்படுத்தும் போது கூடுதலான நேரம் கிடைக்குது. கூடுதலான நேரம் மற்றவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஏன்? அவர் காலையில் தூங்கினார், நீங்க தூங்கல, 2 மணி நேரம் உங்க கையில். இந்த 2 மணி நேரத்தை நீங்க என்ன பயன்படுத்திக்கலாம். அது 3வது முக்கியமான விஷயம். 4வது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அறக்க பறக்க வேலை செய்யாமல் அமைதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை. நான் நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தேன், ஒரு அசைன்மெண்ட், ஒரு டெஸ்ட் படிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வேலை கடைசி வரை படுத்திருப்பாங்க. மே 19 பரீட்சைங்க, மே 18ஆம் தேதி நைட்டு தான் ஹால் டிக்கெட் தருவோம். எங்க நுழைவுச்சீட்டு, எங்க அடையாள அட்டை, அப்புறம் எங்க போய் புத்தகத்தை தேடுறது? புத்தகத்தை எங்க தேடுறது? புத்தகத்தை காலையில் தேடினீங்கன்னா இதெல்லாம் விளங்குமா? அதனால நீங்க திறன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு நேரம் வேணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சின்ன உதாரணம். இந்த பக்கம் உங்களுக்கு தங்கை, உங்களுக்கு அக்கா, உங்களுக்கு தம்பி இருக்காங்களே இல்லையா? இருந்தாலே தலையை காட்டுறாங்க, 18 பேர் தலையாட்டிட்டாங்க. சரிங்களா? ஓகே. இந்த 18 பேருக்கு சொல்றேன், நீ அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றால் நேரத்தை பின்பற்றி செயல்படும். ஒண்ணு வேணாம், நீங்க உன் தங்கை கிட்ட போய் கேட்டு நினைச்சுங்க, உங்க அக்கா எப்படின்னு. அதை மாதிரி சொல்லி உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு பேச்சு எதனால் வருகின்றது என்றால் சோம்பலோடு நேரத்தை வீணாக்கக்கூடியவர்களுக்கு வரும். உங்க கூட பிறந்தவனே உன்னை மரியாதையா பார்ப்பாங்க. எப்போ காரியத்தை கரெக்டாக செய்யும் போது உண்டா இல்லைங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தோம். ஒரு நாள் கூட மேடம் சார், ஒரு நாள் கூட என்னுடைய மகன்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சதே கிடையாது. கரெக்டாக 4:50 4:45 5 மணிக்குள்ள நான் எந்திரிச்சிடும். நான் என் பசங்க எப்போ எந்திரிப்பாங்கன்னா 5:30 எந்திரிப்போம், ஒருத்தான் 6 மணிக்கு. ஒரு நாள் கூட. எதுக்காக சொல்றேன்? அவன் தூங்கி எந்திரிக்கும் போது நான் சோம்பலாக இருந்தேன் என்றால் நிச்சயமாக நான் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையும். அடிச்சு பிடிச்சு ஓடி வரும்போது நீங்க வாத்தியார் ஒரு சில மாணவனை பார்த்தா நமக்கு பயமா இருக்குன்னா எல்லாம் தலையெல்லாம் களைஞ்சி போய், பாதி பேர் தலை செய்வதில் அது வேற விஷயம். தலையெல்லாம் களைஞ்சி போய் எல்லாம் வேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காரும்.
என்னடா ஆச்சு சார் கிளாஸுக்கு லேட், அதுக்கான இப்படி ஓடி வர அந்த ஒரு மன அழுத்தம் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு குறையும். நான் துறை தலைவராக மேடம் 4 ஆண்டுகள், நான் சொல்ல ரொம்ப சின்ன வயசு சார், ஒரு நாள் கூட ஒரு சுற்றறிக்கைக்கு பதில் கொடுக்காமல் நான் ரிமைண்டர் வாங்கினதோ, ரிமைண்டர்னா தமிழ்ல நினைவூட்டலாமா, நினைவூட்டல் வாங்கினதே கிடையாது. இந்த பொதுக்கூட்டம் பேசுவதற்கு நான் போன வாரம் புதன்கிழமை தயாராகிட்டேன். இந்த கடைசி நேரம் வரையும் இந்த காரியத்தை செய்யறது, கடைசி நேரம் வரையும் உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க வேலை செய்வது என்பது தேவை. அது உங்களுக்கு குறைகின்ற வாய்ப்பு. அடுத்ததாக மற்ற செயல்கள் செய்வதற்கு உங்களுக்கு நேரம். அப்ப நீங்க திடீர்னு கேட்கலாம், சார் உங்க நண்பர்களோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பேச மாட்டீங்களா? அதுக்கு நேரம். நான் சொல்ல மேடத்துக்கு தெரியும், RSI காம்பஸ் வெளியே நின்று பேசியிருக்கேன், சிதம்பரம் டவுன்ல பேசுவோம், அதுக்கு நமக்கு நேரம் உண்டு. எப்போ தெரியுமா? உங்க நேரத்தை ஒழுங்காக நிர்வாகம் செய்யும் பொழுது உங்களுக்கு நேரம். ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்க நிச்சயமாக கேட்கலாம். என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்துக் இருக்கின்றேன். இதுகாலம் அமைதியாகவும் சிறப்பாகவும் இந்த நிகழ்ச்சி நடந்துவதற்கு எனக்கு ஒத்துழைத்த என்னுடைய மாணவ நண்பர்களுக்கும், ஆராய்ச்சியாளர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. யாராவது பேச விரும்புனீங்கன்னா இல்லை கேட்க சார்ட்ட விரும்புனீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். சாருடைய பொழிவை பற்றி யாராவது இருவர் வந்து இங்கே பேசுங்க. நீங்க அப்படியே எந்திரிச்சு கேளுங்க. என்னோட தலைப்பு சம்பந்தமா, நான் பேசுற தலைப்பு சம்பந்தமா சும்மா கலந்துரையாடலாம். சரிங்க. ஐயா உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நம்ம எல்லாருக்குமே என்ன நினைப்போம், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு வரீங்க, நாங்களே எல்லாம் பண்ண போகிறோன்னு. நீங்கள் செய்வீங்களான்னு எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளே எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு அந்த திருக்குறளுக்கு சிறந்த உதாரணமாக ஐயாவை நான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஐயா போலயே நம்மளும் இது மாதிரி நேர மேலாண்மையை கடைபிடிக்கணும். அரிஸ்டாட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய மிக மதிப்பு மிக்க விஷயம் என்னன்னா நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுன்னாலோ, இல்லை உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒரு சிறந்த செயல் செய்யணும் நினச்சிங்க அப்படின்னாலோ, உங்களுக்காக நமக்கான நேரத்தை நம்ம இனிமேல் ஒதுக்கணும். நேரத்தை நன்முறையில் கடைபிடிக்கணும். உங்களுடைய நேர மேலாண்மையை எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ நேரம் உங்கள் சொற்பொழிவு ஆற்றினதுக்கு நன்றிங்க ஐயா. நீங்க கரெக்டாக சொன்ன 12 மணிக்கு நான் முடிச்சிருக்கேன். கரெக்டாக 12 மணிக்கு முடிச்சிருக்கேன். என்னுடைய வாட்சில், உங்கள் வாட்சில் இல்லைங்க, என்னுடைய வாட்சில் கரெக்டாக 12 மணிக்கு நான் முடிச்சேன். ஏதாவது கேள்விகள்லாம் இல்லைங்க ஐயா, நீங்கள் சொன்னதை கடைபிடிக்கணும், அவ்வளோதான். நன்றிங்க. ஒரு 2 செய்தி எல்லாமே வேண்டாங்க, 2 செய்தி பின்பற்றுங்க, அது போதும். மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது வாய்மொழி தேர்வில் நான் அதிகமாக கேள்வி கேட்டிருக்கின்றேன். அதிலே ஒன்று நேர மேலாண்மை இல்லையா? உங்களுக்கு தெரியும், இந்த நேர மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் பள்ளி மாணவருக்கு ஆசிரியராக இருந்தபோது நான் விலைக்கு கூறுவது. அது தலைமை செயலகராக இருந்தால் ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு அவருடைய பாடத்தை நடத்தும்போது இந்த நேர வேளாண்மை இருந்திருக்கிறது. அந்த கருத்தை நான் இங்கே வந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வி கேட்டேன். வாய்மொழி தேர்வு நடக்கும்போது ஒரு கேள்வி கேட்டது, நேர மேன்மையை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த கேள்வி உங்களுக்கு அனைவரும் தெரியும். அந்த கேள்விக்கான நிகழ்ச்சி இன்று 1 மணி நேரம் நடந்திருக்கின்றது. இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு நான் கேட்ட கேள்வி, நேர மேலாண்மைக்காக உங்களது ஆய்வு எப்படியெல்லாம் பயன்படுத்தினீர்கள் என்ற கேள்வி நான் கேட்டேன். அந்த கேள்வி நான் கேட்ட கேள்வி சிலருக்கு மன கஷ்டம் கூட இருந்திருக்கும். அதை பற்றி நான் கருதுவது இல்லை. இப்போது ஐயாவோட நான் கேட்பதை விட நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நாம் காலையிலே இந்த
கடிகாரத்தை 5 மணிக்கு நம்ம எதிர்க்க வேண்டும் நம்ம அலாரத்தை வைத்து படுத்திருக்கின்றோம். ஆனால் அந்த நேரத்திற்கு முன்பாக நாம் எழுந்திருக்க வேண்டும். அலாரம் வைத்த 5 மணிக்கு அதுக்கு முன்பாக நான் எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருத்தாதான் அந்த நேரத்தை நாம் விரட்ட முடியும். எழுந்த பிறகு 4:30 மணிக்கு எழுந்திருத்தோம் என்றான்னு வச்சுக்கோம். அப்போ நேரத்தை நாம் விரட்ட வேண்டும். 5 மணி வர வேண்டும், போ போ அப்படி என்று விரட்ட வேண்டும். அப்படி விரட்டினால்தான் நாம் 50 பேருக்கு 100 பேருக்கு வேலை வாங்கக்கூடிய திறமையை நமக்கு வந்து சேரும். இது வந்து இறையன்பு அவருக்கு சொன்ன கருத்து. ஆக நான் எப்படி நம்ம நேர மேலாண்மை பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும். காலையில் எழுந்ததும் நம்ம ஒரு நோட்டு புத்தகத்தில் நேற்றே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், 6 மணிக்கு என்ன செய்ய வேண்டும், 8 மணிக்கு என்ன செய்ய வேண்டும். ஆக இந்த நேர மேலாண்மை பயன்படுத்தினோம்னா நம் வாழ்க்கை நன்றாக இருக்கலாம் இல்லையா? அந்த கருத்து தான் நாங்கள் சொல்வதற்காக வந்தேன். ரொம்ப நன்றி. நீங்கள் பேசுகிற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் படிக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்கள் தமிழ் பேசுவதற்கான துறைத்துறை சார்ந்தவர்கள் தமிழ் அழகாக பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். இன்னைக்கு பேசுனதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸாம் மணி நேரம் போகணுன்றது ஏன்னா விடுதியில் இருக்கேன், கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் உள்ளே பழகிக்கிட்டேன். அப்படியே 6 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களுக்கு பிடித்த இசை கேட்கணுமா? 2.5 மணி நேரம் இசை கேட்கணும். ஒரு நடனமா இல்லை ஒரு உடற்பயிற்சி செய்யணும், வெளியே போகணுமா அந்த நேரத்தில் செய்யணும். அன்னை ரசாவுடைய கருத்துக்கள் ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. ஏன் அப்படின்னா தேடுதல்ன்றது குறைஞ்சிருச்சு. கைபேசியில் பயன்படுத்துகிற நேரத்தை விட புத்தகங்களை இருக்கிறது எல்லாத்துக்கும் அறிஞ்ச விஷயம் அப்படிதான் பண்ணிட்டும் இருக்கும். இனி வருங்காலத்தில் நேரங்களை வீணடிக்காமல் இருந்த முறையில் பயன்படுத்த சொல்லிட்டு நன்றி தெரிவித்துக்கிறேன். சார் யூடியூப் சேனல் டாக்டர் பி சக்திவேல். டாக்டர் பி சக்திவேல் அப்படின்னு நீங்க இப்ப நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஆல் இந்தியா நல்ல மற்றவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. கண்ணா போகலாம் அந்த ரோஸ் கலர் ஷேட் கண்ணா ஒரு ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர். ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் சென்னை. அதில் வந்து டாக்டர் பி சக்திவேல் அடிகள் அப்படியே ஏகப்பட்டது பட்டியல் எல்லாமே ஒரு பட்டியல் வரும். சரிங்களா? தமிழ்ல தான் இருக்கு. தைரியம் அதில் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா சாரோட பேர் இருக்கும். அது உள்ள அவங்க போட்ட அத்தனை பதிவுகளும் இருக்கும். இது வந்து பேசணுமாமா? சொல்லுங்க. காலை வணக்கம். இல்லம்மா கிடையாது. பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது இல்லை. சின்ன வயதுல அந்த பழக்கம் உருவாக்குறதுக்கு என்னுடைய ஆசிரியர் என்னுடைய அம்மா முக்கியமான படிக்க வந்தது எந்த ஆண்டுல எப்போ அந்த மாற்றம் எனக்கு ஒரு 6 ஆண்டுகள் பிடித்தது. ஒப்பனா சொல்லணும்னா ஏன்னா 1985 காலகட்டத்தில் கொஞ்சம் எனக்கு ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி ஆனால் முதிர்ச்சி இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்தது பிறகு என்னுடைய ஆசிரியர்கள் அத்தனை பேர்கள் ஆகச்சிறந்த ஆசிரியர்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த 93 காலகட்டத்தில் தான் நான் முழுமையாக இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு ரொம்ப நாட்கள் பிடிச்சது. ஆனால் உங்களுக்கு 2-3 ஆண்டுகள் அது வந்துடும் பழக்கமாக. ஆனால் விடக்கூடாது, ஒரு விடாமுயற்சியை பண்ணணும். இதனுடைய பலன் ரசிக்க தெரிஞ்சோம் அப்படின்னா யாருமே நேரத்தை வீணாக. எஸ் மகிழ்ச்சி. வேறு யாராவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அவ்வளோதான். நம்ம வந்து எல்லாமே பயிற்சி முயற்சி அதுதான். நான் சென்ற வாரம் ஒரு புத்தகம் வாசித்தேன். சித்திரமும் சரித்திரமும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் விஸ்வா அப்படின்றவர் எழுதியிருந்த ஒரு புத்தகம். அதில் முதல் கட்டுரையில் எழுதியிருந்தாரு டிம்பிள் கபாடியா வந்துட்டு காமிக்ஸ்
வளர்வதற்கு தடையாக இருந்தார். இது என்னடா இது, டிம்பிள் கபாடியா ஒரு பழைய நடிகை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஹிந்தி நடிகை. என்னென்ன அது உள்ளுக்குள்ளே போய் படிக்கும் பொழுது இந்த காலத்தை பற்றிய ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருந்துச்சு, செய்தி ஒன்று இருந்தது. மை நேம் இஸ் ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு புகழ்பெற்ற இயக்குனராக இருந்த ராஜ் கபூர் அவர் அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தை எடுத்து மிகப்பெரிய தோல்வி அடையுது. தோல்வியில் மனம் தோண்டி அவர் உட்காந்துட்டு ஒரு செய்தித்தாளை புரட்டிக்கிட்டு இருக்கார். அந்த செய்தித்தாளுடைய இறுதி பக்கத்தில் ஒரு காமிக்ஸ் சித்திர படம் ஒன்று வந்திருக்கு. அதை அவர் பார்த்துக்கிட்டே இது யார் எழுதியிருக்கா அப்படின்ட்டு அந்த ஆசிரியரை யாருன்னு கேட்குறாரு. சொல்கிறாங்க, இதை திரைப்படமாக எடுத்தால் மிக நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சித்திர கதைக்கு பேர் இன்ஸ்பெக்டர் ஆசாத் தவுட்னா ஓடுறது, அவரை துரத்துவது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. இந்த கதையை எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி அடையும், இந்த தோல்வியிலேருந்து நம்ம மீளலான்னு சொல்லிட்டு அந்த சித்திரக்கதை எழுதின ஆசிரியரை வர சொல்கிறாரு. அவரோடு பேசுகிறாரு. இதை படமாக எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அது திரைக்கதையாக மாற்ற அவருடைய கதை எழுதக்கூடிய அந்த உதவி இயக்குனர்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி தயாராகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வர்றதுக்கு தயாராகிடுச்சு. அதற்கு அதிக பணம் செலவாகும் அப்படிங்கிற சூழல் இருந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் ஒரு படம் எடுக்கிறாரு. சாருக்கெல்லாம் அந்த படம் தெரிஞ்சிருக்கலாம். மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற படம் பாபி அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு புதுமுகமாக இருவரை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் அந்த டிம்பிள் கபாடியா அப்படிங்கிற ரிஷி கபூர் அப்படின்ற நடிகரும் அன்னைக்கு புதிதாக அறிமுகப்படுத்தி இளம் வயது அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மிக மாபெரும் வெற்றி. அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்தியா முழுவதும் பல நாட்கள் கடந்து ஓடிடுச்சு. அப்போது இந்த படம் ஆக வேண்டியது ஒரு காமிக்ஸ் திரைப்படம் ஆகியிருந்தால், மேலை நாடுகள் எல்லாம் காமிக்ஸ் திரைப்படமாகி நிறைய ஓடி இருக்கு பண்ணியிருக்கு செய்து, இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு முறை இல்லை. அப்போ அந்த காலம் என்பது அந்த இடத்துல அப்போ அவர் எடுத்திருந்து அந்த படம் ஓடி இருந்தால் இந்தியா முழுவதும் இது போன்ற திரைப்படங்கள் எடுக்கணும் எங்கேயுமே எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த காமிக்ஸ் வளர்ந்துருக்கும். அந்த ஒரு இடம் தவற விட்டதுனால அந்த பாபி என்பது ஓடி வெற்றி பெற்றதுனால இதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. எடுப்போம்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு. அதனால இந்த டிம்பிள் கபாடியா நடித்ததுனால அது வெற்றி பெற்றுச்சு. காமிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று திரைப்படமாக மாறுவதிலிருந்து போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் எந்த காலத்தில் எந்த சூழலில் எது நடக்கணும் என்பது இருக்குதோ அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும். சார்ட்ட கேட்டாங்க இல்லையா, எப்பொழுது உங்களுக்கு இது பழக்கம் வழக்கமாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாறணும், இந்த பழக்கம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பார்க்குறாங்க, நல்லாரை பார்ப்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு சொல்லப்படுது. நம் யாரை அணுகி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. நமக்கு வாழ்க்கையில் முன்னோடியாக இல்லை நாம் முன்மாதிரியாக கொள்வதற்கு சிலர் இருக்கணும். அவர்களை கொள்ளணும், அதை நோக்கி நாம செல்லணும். அப்பொழுதுதான் இது மாதிரியான மாற்றங்கள் நிகழும். அப்ப நம்ம தேர்ந்தெடுத்தல் என்பது மிக முக்கியமானது. நீங்க அந்த வயதுல தான் இருக்கிறீங்க, அது நீங்க சரியாக தேர்ந்தெடுங்க. டு டேக் ரோடுன்னு ஒரு இது கவிதை இருக்கு. எந்த 2 ரோடு இருக்கு, அந்த உச்சத்தில் நிற்கிறீங்க, எதை தேர்ந்தெடுப்பது என்பது உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்க சமாளிப்புகளோ அதை பண்ணிக்கக்கூடிய காலம் இல்லை இது. நீங்க அந்த பாலிய பருவம்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டீங்க. சுய அறிவோடு சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படும் பொழுது இது போன்ற இடத்தில் நீங்கள் இருக்கலாம். அதை தான் சார் திரும்ப சொல்ல வேண்டி இருக்கு. இன்றைய சூழல்ல நவீன செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்தில் உயிர் தொழில்நுட்பமும் தகவல் தொழில்நுட்பமும் சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய நிலை என்ன, நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதில் கால மேலாண்மை என்பது என்ன, காலம் அறிதல் என்பது என்ன, அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னையே நம்முடைய மூத்தோர் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களும் கையோடு எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள். ஆனால் தமிழ் படிக்கக்கூடிய நான் எப்பொழுதும் மாணவர்கள் சொல்றேன், இன்னைக்கு போன்ல எவ்வளவோ வச்சிருக்கீங்க, ஆப்பே வந்திருக்கு செல்போன்ல. நீங்க திருக்குறள் நான் போற வகுப்புல கண்டிப்பா அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்க, வச்சுக்குங்க. மற்றதை பார்க்கும்போது இதையும் ஒரு பார்வை பார்த்துட்டுனாது கடந்து போங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 குறளாவது வாசிங்க எப்பொழுதுன்னு நான் சொல்லுவது. எந்த அளவுக்கு அதை கடைப்பிடிக்கிறீங்கன்னு தெரியல. சூழல்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம். அதற்கு தக நம்மளை எப்படி
உருமாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அதற்கு நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் அவர்களுடைய பேச்சு ஒரு சிறப்பாக இன்னைக்கு அமைந்திருக்கும். கண்டிப்பாக உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுத்திருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அப்படியான ஒரு பேச்சை இன்று வழங்கிய நம்மளுடைய சிறப்பு சொற்பொழிவாளர்களுக்கு எங்கள் தமிழ் துறை சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நெஞ்சம் நிறைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல எங்களுடைய தமிழியல் துறை தலைவர் அவர்கள் இந்த முத்தைவேல் ஆய்வரங்கம் தொடர்ச்சியாக இதுவரை 18 ஆண்டுகள் இங்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் நான் நடத்தியதில்லை. இந்த ஆண்டும் நடத்த சொன்னார்கள். இல்லை, நான் நடத்தவில்லை என்று அவர்கள் காலையில் சொன்னது போல நடத்தவில்லை என்று சொன்னேன். ஆனாலும் கட்டாயப்படுத்தி இல்லை நடத்துங்கள் என்று என்னிடம் ஒப்படைத்தார்கள். என்னால் இயன்றவரை இதை சிறப்பாக நடத்துவேன் என்ற எண்ணம் இருக்கின்றது. அது உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் அதற்கு தேவை. நம் தமிழியல் துறை தலைவர் மொழிப்புல முதன்மையர் அவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு வெள்ளிக்கிழமை நிகழ்வதாக இருந்தது. அது தள்ளி போனது. ஐயா அவர்களிடம் கேட்டேன், இது போல தள்ளி போகுது, ஒரு மறுப்பு கூட சின்னது சொல்லலை. இது மாதிரி போட முடியாது, வேணா அங்கே வச்சுக்கலாமா? இல்லை, நான் இந்த காணொலி இது போட்டு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு தடையோ இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சுளிப்போ எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியோடு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதுபோலவே தலைமை அந்த வரவேற்புரையும் மாறி காலையில் உடனே வந்து அந்த நிமிடம் தான் சொல்லப்பட்டது. நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு முனைவர் அன்பரசன் ஐயா அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உடனே அவர்கள் ஒத்துக்கொண்டு இங்கு வந்து ஒரு நல்ல வரவேற்புரை நல்கினார்கள். அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஐயா அவர்கள் பேசியதை நீங்கள் எல்லோரும் வந்து செவிமடுத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதுபோல் ஒவ்வொரு நிகழ்வையுமே நம்முடைய இணைய பக்கத்தில் வலைவழி பக்கத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று நம் பல் ஊடகத்துறையினுடைய இயக்குனர் அவர்களிடம் கேட்பேன். அதற்கு அவர்கள் வந்து அனுமதி கொடுத்து அவர்கள் வரவழைச்சிருக்கிறார்கள். அந்நேரத்தில் நம்முடைய பல் ஊடகத்துறை இயக்குனர் பேராசிரியர் சக்திவேல் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் வேலாயுதம் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நம்முடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய சங்கர், மணிகண்டன், நூலகத்தில் பணியாற்றக்கூடிய நம்முடைய ஜோசப் சார், அதுக்கு பிறகு பிரபு, அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.